உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் ஆன்மீக புரட்சியாளர் என்று மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அப்படி அல்ல. அவர் சமூக புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. என்ன சமூக புரட்சி, அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணுதில்லை. அவர் வாழ்ந்திருந்த காலத்திலேயே அவர் மிக பெரும் புரட்சியாளராக இருந்திருக்கிறார் என்பதுதான் அவரை 200 ஆண்டுகள் கழித்தும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அப்படி என்ன தெரியுமா புரட்சி செஞ்சார்? முதலாக பொதுமக்களுக்கு திருக்குறள் வகுப்பை நடத்தியவர் அவர்தான். அதுவரைக்கும் பண்டிதர்களுக்கான ஒரு இலக்கியமாக மட்டுமே திருக்குறள் இருந்தது. அவர்கள் புலவர்கள் மட்டுமே திருக்குறளை விதந்தோத்தி கொண்டிருந்தார்கள். படித்தவர்கள் வீட்டில் மட்டுமே திருக்குறள் ஓதப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இல்லை, திருக்குறள் என்பது உலக பொதுமறை. அது பொதுமக்களுக்கு, சமூகத்தில் இருக்கின்ற சாதாரணர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக திருக்குறள் வகுப்புகளை முதலாக நடத்தியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், முதியோர் கல்வி என்பதை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான். அவருடைய பாடசாலையில் அவர் நடத்திய சபைகளில் முதியோர் கல்வி என்பதை மாலை வேளைகளில் அவர் நடத்தியிருக்கார். எப்படி காலத்தை தாண்டி யோசிச்சிருக்கார் பாருங்க. பகல் வேளையில் பெரியவர்கள் வேலைக்கு சென்று விடுவார்கள், அவர்களுக்கு படிக்க வாய்ப்பில்லை என்றாலும் மாலையில் அவர்களுக்கு கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று முதியோர் வகுப்பை நடத்தினார் அவர். அடுத்தது மிக முக்கியமான சமூக புரட்சி, பெண்களுக்கு கல்விக்கூடங்களில் இடமே இல்லை என்று சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டு வந்த காலகட்டத்தில் பெண்களுக்கும் ஞான கல்வி அவசியம் என்று அவர்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்த அந்த துவக்கத்தை உருவாக்கியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதை தாண்டி இன்னொன்று, மும்மொழி கொள்கையை தன்னுடைய வகுப்பில் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், அதை தவிர வடமொழியையும் சொல்லிக் கொடுத்த முதல் பள்ளி எது என்றால் நம்முடைய வள்ளல் பெருமானின் பள்ளிகள் தான் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதே மாதிரி தமிழகத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளரும் நம்முடைய வள்ளல் பெருமான் தான். பாருங்களேன், ஒரு 50 வருஷத்து வாழ்க்கைக்குள்ள ஆன்மீக புரட்சி செய்து, சமூக புரட்சி செய்து, பல உருவாக்கங்களை உருவாக்கி, பல தத்துவங்களை உருவாக்கின்னு இப்படி கூட ஒருவரால் வாழ்ந்துவிட முடியுமான்னு ஆச்சரியம் ததும்ப அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதா அவருடைய சிறப்பு. அவர் கவிஞரா என்றால் ஆமாம். அவர் உரைநடை ஆசிரியரா என்றால் ஆமாம். அவர் தத்துவவாதியா என்றால் ஆமாம். அவர் புரட்சியாளரா என்றால் ஆமாம். அவர் ஆன்மீக புரட்சி செய்தாரா என்றால் ஆமாம். அவர் சமூக புரட்சி செய்தாரா என்றால் ஆமாம். அவர் பதிப்பாசிரியரா என்றால் ஆமாம். அவர் பேச்சாளரா என்றால் ஆமாம். எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக, ஒரு துருவ நட்சத்திரமாக நமக்கு வள்ளலார் வந்து சேர்ந்திருக்கிறார். எல்லோருமே அவருடைய வாழ்க்கையை நுணுகி ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியம். அதன் மூலம் பல வெளிச்சங்களை நாம் பெற முடியும். ஒற்றை வாழ்க்கையில் பன்முகத்தன்மையோடு இருப்பது எப்படி, அதை அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே 24 மணி நேரம்தான் அவருக்கும் இருந்தது. ஆனால் எப்படி இத்தனை சாத்தியமானது? அதில் அவருடைய வாழ்க்கையிலிருந்தே, அவருடைய கவிதையிலிருந்தே, அவருடைய உரைநடையிலிருந்தே நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் உருவாக்கிய வடலூர் சத்திய சன்மார்க்க சபை என்று இருக்கிறது அல்லவா, அந்த சன்மார்க்கிகள் என்பவர்கள் யார்? வடலூரில் என்ன இருக்குது, என்ன இல்லை? சன்மார்க்கிகள் என்று அடையாளப்படுத்துபவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி இல்லாமல் இருப்பார்கள்? இந்த வேறுபாடுகளை அவரே சொல்கிறார். அதுதான் ரொம்ப அழகான உரைநடை பத்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சன்மார்க்கிகள்னா யாரு? அவர்கள் எப்படி மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள்? அவர்கள் எப்படி வித்தியாசமான ஆன்மீகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் சமூகத்தில் இருக்கின்ற நடைமுறை ஆகமங்களிலிருந்து மாறுபட்டு நிற்கிறார்கள்? இத்தனை கேள்விகளுக்கும் அவருடைய பத்தி பதில் சொல்கிறது. ஏனென்றால் உருவாக்கியவரே அவர்தான். எனவே மிகவும் ஆணித்தரமான அத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் என்று நிச்சயமாக இதை சொல்லலாம். சன்மார்க்கிகள் என்பவர்கள் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறார்கள். வடலூர் சமதர்ம இடமாக இருக்கிறது. அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஜாதி வேறுபாடுகள் கிடையாது என்பது இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் உருவாக்கிய அந்த அமைப்பின் அழகு, பேரழகு என்று நிச்சயமாக சொல்லலாம்.
வள்ளல் பெருமானோட பத்தியை பார்க்கலாமா? சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றிலும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவர். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள் சன்மார்க்கிகள். எத்தனைய விட்டுருக்காங்கன்னு பாருங்க. எதையெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத தவிர எதையெல்லாம் விடுதலின் மூலமாக சன்மார்க்கிகள் ஆகியிருக்கிறார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னப்பா அப்படின்னா, நான் பிஏ படிச்சிருக்கேங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சன்மார்க்கிகளோட குவாலிஃபிகேஷன் என்ன? அவங்க எந்த மாதிரியான உயர்வுகளை பெற்றிருப்பார்கள், எந்த மாதிரியான ஞானத்தை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த பத்தியில் சொல்றார். எப்படி அடுக்கிறார் பாருங்க அந்த சன்மார்க்கிகளோட குவாலிஃபிகேஷனை, ஒவ்வொன்றா சொல்றார் பாருங்க. சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றிலும் பற்றற கைவிட்டவர்களும். சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றிலும் பற்றற கைவிட்டவர்களும். நம்மால பற்றற கைவிட முடியுமா? மனசு ஏங்கும் தெரியுமா? ஒன்று செய்யாமல் விட்டுட்டோம், இனிமேல் நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தா கூட கொஞ்ச நாளுக்கு இல்லை ரொம்ப நாளுக்கு கூட மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். அந்த இனிப்பு இப்படி இருக்குமே, இந்த இனிப்பு இப்படி இருக்குமே அப்படின்னு மனசு ஏங்கும்ல. அப்படின்னா மதம், சமயம் இதையெல்லாம் கைவிட்டவர்கள், பற்றற கைவிட்டவர்கள் அப்படிங்கிறார். ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு 5% வச்சுருக்கேன், 0.5% வச்சுருக்கேன், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. முற்ற முழுக்க பற்றற, அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். சன்மார்க்கிகள் என்பவர்கள் இந்த சமயம், மதம் போன்ற மனமாச்சரியங்களை முற்றிலும் கைவிட்டவர்கள், அதன் மீது எந்த ஏக்கமும் இல்லாதவர்கள் என்ற தெளிவோடு இருப்பவர்கள். பனித்துளி தூய்மைன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட மன தூய்மையோடு மதத்தின் மீதோ சமயத்தின் மீதோ பற்றில்லாமல் இருப்பவர்கள் தான் சன்மார்க்கிகள் என்று முதல் தகுதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர். ஏன்னா இந்த காமம், குரோதம், காமம் என்பது உடல் இச்சை என்பதை தாண்டி எந்த பொருளின் மீதாவது நாம் பேராசை கொள்கின்றோம் அல்லவா, அதை கூட காமம் என்றுதான் சொல்ல வேண்டும். குரோதம் என்பது மற்றவர்கள் மீதான பொறாமை, போட்டி, எரிச்சல், அவர்கள் மீதான வஞ்சம், இதெல்லாம் ஏற்பட்ட காலத்தில் மனிதர்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இதிலிருந்து விடுதலை என்பது கிடையாது. என்னைக்காவது திடீர்னு கூட இந்த மாதிரி உணர்வுகள் தோன்றலாம். அந்த மாதிரி தோன்றுகின்ற நேரத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்கள் எவ்வளோ முக்கியம் இல்லை? படித்தவங்களாக கூட இருப்போம், ஆனாலும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆசை வரும், திடீர்னு ஏதாவது ஒரு பொறாமை வரும், கோபம் வரும், ஆங்காரம் வரும். அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படி வருகின்ற காலத்தில் சட்டுன்னு என்ன செய்வாங்களாம்? ஞான அறிவினால் தடுத்து கொள்வார்கள். அது வந்தால் வரட்டும், எனக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது, நான் அதனால் ஆட்கொள்ளப்பட மாட்டேன் என்று உயர்ந்து நிற்பவர்கள் தான் சன்மார்க்கிகள் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான குவாலிஃபிகேஷன் இல்லை இது? ஏனென்றால் காமம், குரோதம் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னும் போது அதை விட்டு விலகி நிற்பவர்கள் தான் சன்மார்க்கிகள்னா நிச்சயமாக அவர்கள் பனித்துளியின் அடையாளமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது. அடுத்தது என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க. கொலை புலை தவிர்த்தவர்களும். இது இன்னும் கூடுதலான பொறுப்பாக இருக்கிறது. எவ்வளவு உச்சபட்ச கோபம் வந்தால் மற்ற உயிர்களை கொலை செய்ய முடியும்? புலை என்பது என்னுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக மற்ற உயிர்களை கொன்று நான் உண்பது என்கின்ற அந்த நிலை. இந்த ரெண்டையும், மற்ற உயிர்களுக்கு துன்பம் தராத நிலையில் இருப்பவர்கள் தான் சன்மார்க்கிகள். துன்பம் என்பது சொல்லாலும் செயலாலும் வார்த்தையாலும் வடிவத்தாலும் உயிர்கொலை செய்வதாலும் துன்புறுத்தலாலும் என்று எல்லா வகையான துன்புறுத்தலையும் அடக்கி சொல்கிறார். அது செய்யாது இருப்பவர்கள் தான் சன்மார்க்கிகள் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்க. மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். ஏன் அப்படின்னா, எப்படி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மரணம், பிணி இதையெல்லாம் எப்படி தவிர்த்துப்பாங்க அப்படின்னா, ஒருவர் சொல்லுகின்ற வார்த்தையால் நாம் கோபப்படுகிறோம் என்றால் அங்கே என்ன மரணம் நிகழ்கிறது? நம்முடைய அமைதியின் மரணம் நிகழ்கிறது, நம்முடைய நிம்மதியின் மரணம் நிகழ்கிறது, நம்முடைய சந்தோஷத்தின் மரணம் நிகழ்கிறது அல்லவா? அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வுனா இந்த மாதிரி மற்றவர்களின் ஆங்காரத்தால் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழப்பது என்பது மரணம் அடைவது தான். அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் எதை சொல்கிறார்?
மற்றவர்களின் வார்த்தைகளால் நான் காயப்பட மாட்டேன், மற்றவர்களின் செயல்களால் நான் என் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன். நான் என்னுடைய மகிழ்ச்சியோடு, என்னுடைய நிம்மதியோடு, என்னுடைய ஆசுவாசத்தோடு தொடர்ந்து இருப்பேன் என்றால் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. பிணியையும் தவிர்த்து விடுவார்கள் என்றால் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால், மனசளவில் நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் அங்கே நோய்க்கு இடமே இல்லை, மூப்பும் இருக்காது. காரணம், ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் நம்முடைய முகத்தசைகள், நம்முடைய உயிர் சுருங்குகிறது. எனவே கோபமில்லாத வாழ்க்கை என்பது மூப்பில்லாத வாழ்க்கை. அதை தவிர அவர்கள் அத்தனை பேரும் கனி வார்த்தைகளை மட்டுமே பேசுபவர்களாக இருக்கிறார்கள் சன்மார்க்கிகள். எனவே கனி வார்த்தைகள் எப்போதுமே மூப்பை விலக்கி வைக்கும் என்பதையும் நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் ரொம்ப அழகாக ஒரு சன்மார்க்கிக்கான குவாலிஃபிகேஷன், தகுதிகள் என்ன என்ன என்று சொல்கிறார். இதை இறையோடு பொருத்தித்தான் பார்க்க வேண்டும் என்பதல்ல, இயல்பான வாழ்க்கையில் கூட நாம் அத்தனை பேரும் கடைப்பிடித்தால் நிச்சயமாக நாமும் வள்ளல் பெருமானின் வாரிசுகள் தான், வள்ளல் பெருமான் கண்டடைந்த சன்மார்க்கிகள் தான். வள்ளல் பெருமானுக்காக நாம் நம்முடைய சன்மார்க்கத்தை நம்முடைய மனசில் உருவாக்கி கொள்வோம். அதன் மூலம் மரணம், பிணி, நோய், மூப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ துவங்குவோம். அது ஒன்றுதான் சத்திய சன்மார்க்க நெறி நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை நெறி. தொடர்ந்து பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.